Hello children, welcome back to our channel Rumika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 2 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் CBSE Class 2 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ப்ளே வித் நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் வந்து பேசுகிற மாதிரி ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹூ ஆம் ஐ, நீங்கள் தான் நம்பரை வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க. அந்த நம்பர் வந்து சம் க்ளூஸ் தருது. ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஐ ஆம் த லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பர். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பர் இந்த நம்பர் சார்ட்லேயே பாருங்கள். லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பர். 2 டிஜிட் நம்பர் நமக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 10லேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக 10லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 10லேருந்து இது ஃபுல்லாகவே வந்து நமக்கு 2 டிஜிட் நம்பர். 99 வரைக்கும் நமக்கு 2 டிஜிட் நம்பர் தான். 100லேருந்து நமக்கு 3 டிஜிட் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க? லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பர் கேட்குறாங்க. ஸோ லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பர் என்ன வரும்? 99 வரும். இப்போ 99. ஓகேவா? நமக்கு இந்த நம்பர் சார்ட்லாம் எக்ஸாமில் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் அந்த நம்பர்ஸை ரீகால் பண்ணி எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஐ ஆம் த லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பர் வேர் நோ டிஜிட் இஸ் ரிப்பீட்டட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிருக்கு. 9 அப்படின்னு ஒரே மாதிரியான நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ரிப்பீட் ஆகாமல் இருக்கணும், ப்ளஸ் லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பராக இருக்கணும். ஸோ பாருங்கள், இந்த நம்பர் சார்ட்லேயே பாருங்கள், 99 தான் வந்து லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பர். இதுக்கப்புறம் லார்ஜஸ்ட் நம்பர்னால் என்னது? இதோட பிஃபோர் நம்பர் தானே. ஸோ 98. ஸோ இதில் வந்து நமக்கு டிஜிட்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கா? ஆகலை. ஸோ த ஆன்சர் இஸ் 98. I am the largest 2 digit number where no digit is repeated. The answer is 98. Next C sum பாருங்க. I am the smallest 2 digit number. So 2 digit number எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன், 10லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 10 தான் இருக்கிறதே நமக்கு வந்து smallest 2 digit நம்பராக இருக்கும். So the answer is 10. So I am the smallest 2 digit number. The answer is 10. Next D sum பாருங்க. I am the smallest 2 digit number. My digits are repeatedனு சொல்லியிருக்காங்க. 2 digit நம்பராக இருக்கணும், டிஜிட்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக இருக்கணும். ஓகேவா? ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பராக இருக்கணும். ஸோ நமக்கு ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பர்னா 10. பட் இங்கே வந்து டிஜிட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகலை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ரிப்பீட் ஆகணும். அப்போ இதுக்கு அடுத்து ஆஃப்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா 11. ஸோ இதுதான் வந்து நமக்கு என்னது? ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பர். மை டிஜிட்ஸ் ஆர் ரிப்பீட்டட் சொல்லியிருக்கு இல்லையா அந்த நம்பர். ஸோ பாருங்கள், 1 ரிப்பீட் ஆகிருக்கா? ஸோ த ஆன்சர் இஸ் 11. நெக்ஸ்ட் இ சம் பாருங்கள். ஐ ஆம் த ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பர் வித் 3 அட் த 10th பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். இப்போ வந்து ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பர் சொல்லியிருக்காங்க. 2 digit நம்பர்னாலே பிளேஸ் வேல்யூ நமக்கு என்னென்ன பிளேஸ் இருக்கும்? 1s பிளேஸ் இருக்கும், 10s பிளேஸ் இருக்கும். ஸோ 2 digit நம்பர்னால் நமக்கு பிளேஸ் வேல்யூவில் வந்து 1s பிளேஸ் இருக்கும், 10s பிளேஸ் இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த நம்பர் என்ன சொல்லுது? ஐ ஆம் த ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பர் வித் 3 அட் த 10th பிளேஸ். 3 வந்து எனக்கு 10th பிளேஸில் இருக்கும்னு சொல்லுது. ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பர்னு சொல்லுது. ஸோ நீங்கள் 0லேருந்து 9 வரைக்கும் நீங்கள் வந்து பாருங்கள். 0லேருந்து மேக்ஸில் வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இது வரைக்கும் தான் நியூமரல்ஸ். ஓகேவா? இதெல்லாமே வந்து கம்பைன் ஆகி தான் நமக்கு வந்து 1 digit நம்பர், 2 digit நம்பர், 3 digit நம்பர், 4 digit நம்பர்னு நம்பர் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இதே நம்பர்ஸ் தான் நீங்கள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே நம்பர்ஸ் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் இருக்கிறதுலே வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன நம்பர்? 0லேருந்து 9 வரைக்கும் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? 0. ஸோ அப்போ 0 வந்து நீங்கள் 1s பிளேஸில் போட்டுருங்க. அப்போ இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பர் வித் 3 அட் த 10th பிளேஸ். ஸோ அந்த நம்பர் சார்ட்லேயே பாருங்கள், 30 இருக்கா? ஸோ 30ல் வந்து நமக்கு 10th பிளேஸில் என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ இதுதான் ஸ்மாலஸ்ட் 2 digit நம்பர் 3 அட் 10th பிளேஸ் வித் 3 அட் 10th பிளேஸ். ஸோ இதுக்கு பிஃபோர் நம்பர் பார்த்தீங்கன்னா 29 ஆயிடுச்சு. பட் ஆனால் அதில் 10th பிளேஸில் என்ன இருக்குது? நமக்கு 2 இருக்குது. நமக்கு 3 தான் கேட்டிருக்காங்க. 3 தான் இருக்கணும். 3 at the 10th place அப்படின்னு சொல்லியிருக்காங்க. I am the smallest 2 digit number with 3 at the 10th place. So the answer is 30. So 30 எழுதிடலாம். Then the last sum பாருங்க.
ஐ ஆம் த லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பர். ஸோ இதுவும் நமக்கு வந்து ஒரு 2 டிஜிட் நம்பர் தான். ஸோ அப்போ நமக்கு பிளேஸ் வேல்யூ என்னென்ன பிளேஸ் இருக்கும்? ஒன்ஸ் இருக்கும், டென்ஸ் இருக்கும். ஸோ ஐ ஆம் த லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பர் வித் 2 அட் த ஒன்ஸ் பிளேஸ். ஸோ 2 வந்து ஒன்ஸ் பிளேஸில் இருக்கணும். ஓகேவா? 2 வந்து ஒன்ஸ் பிளேஸில் இருக்கணும். லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பராக இருக்கணும். அப்படின்னா என்ன சொல்லலாம் நம்ம? 92 பாருங்கள். 92ல் எப்படி இருக்குது? 2 வந்து ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது. 92. ஸோ இதுதான் வந்து என்னது? லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பர் வித் 2 அட் த ஒன்ஸ் பிளேஸ். நான் அதுக்கு தான் என்ன மெத்தட் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் பிளேஸில் 2 இருக்கணும்னு சொல்லிட்டு 2 போட்டிருப்பீங்க. டென்ஸ் பிளேஸ் நீங்கள் ஃபில் பண்ணுறப்ப அவங்க லார்ஜஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 0லேருந்து 9 வரைக்கும் எது லார்ஜஸ்ட் நம்பர்னு பாருங்கள். 0வா, 1ஆ, 2ஆ, 3, 4, 5, 6, 7, 8, 9 இருக்கு இல்லையா? அதில் எது வந்து லார்ஜஸ்ட் நம்பர்? 9. டென்ஸ் பிளேஸில் போட்டுறணும். 9 வந்து நம்ம டென்ஸ் பிளேஸில் போட்டுறணும். ஸோ த ஆன்சர் இஸ் 92. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். நிறைய ரேஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு போட் ரேஸ் வச்சு தான் ஒரு சம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், வல்லம் களி அப்படின்னு இருக்கு. ஸோ வல்லம் களினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வந்து ஓணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஃபங்க்ஷன் அப்போ வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்னேக் போட் ரேஸ் வந்து நடத்துவாங்க. அந்த போட் ரேஸோட நேம் தான் வந்து வல்லம் களி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இன் கேரளா ஓணம் இஸ் செலிப்ரேட்டட் த்ரூ அ ஃபேமஸ் ஸ்னேக் போட் ரேஸ் கால்ட் வல்லம் களி. The race has nearly come to an end. ஸோ இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த பிக்சரில் வந்து அந்த ரேஸோட பிக்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபினிஷ் லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஒரு முடிகிற ஸ்டேஜுக்கு வந்து வந்துருச்சு. லுக் அட் த பிக்சர் அண்ட் அப்சர்வ் த பொசிஷன் ஆஃப் ஈச் போட். ஸோ இந்த பிக்சரை நல்லா வந்து அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கலர் போட்டும் என்னென்ன பொசிஷனில் இருக்குது, ஃபஸ்ட்டில் இருக்கா, செகண்டில் இருக்கா, தேர்டில் இருக்கான்னு நல்லா அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. அதுலேருந்து தான் சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க கீழே. ஸோ இப்போ அதில் வந்து நம்ம ஒரு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஏ கொஸ்டின் பாருங்கள். விச் கலர் போட் கேம் ஃபர்ஸ்ட் இன் த ரேஸ்? ஸோ இந்த ரேஸில் வந்து எந்த கலர் போட் வந்து ஃபஸ்ட்டில் வந்திருக்கு? ரெட் கலர் போட். ஓகேவா? இங்கே இது தானே ஃபஸ்ட்டில் இருக்குது. இது என்ன கலரில் இருக்குது? ரெட். ரெட் ஸ்பெல்லிங் சொல்லுங்கள். RED, ரெட். ஓகேவா? கலர் ஸ்பெல்லிங்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பி சம் பாருங்கள். விச் கலர் போட் இஸ் லைக்லி டு கம் தேர்டு? தேர்டு வர்ற மாதிரி இந்த பிக்சரில் உங்களுக்கு எந்த கலர் போட் வந்து இருக்கு? எல்லோ. பார்த்தீங்களா? இது ஃபர்ஸ்டில் இருக்குது, இது செகண்டில் இருக்குது. எல்லோ வந்து எங்கே இருக்குது? தேர்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம எல்லோன்னு எழுதணும். எல்லோ ஸ்பெல்லிங் சொல்லுங்கள். YELLOW, எல்லோ. நெக்ஸ்ட் சி சம் பாருங்கள். At which positions are blue and green boats? ஸோ ப்ளூ போட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. க்ரீன் போட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த ரெண்டு போட்டோட பொசிஷன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ப்ளூவோடது தான் கேட்குறாங்க. ஸோ ப்ளூவோடது பாருங்கள். ப்ளூவும் க்ரீனும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சேமாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் நல்லா டீப்பாக அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு டாட்டட் லைன் கூட வச்சு பார்க்கலாம். இல்லைன்னா இந்த அம்ப்ரெல்லா இருக்குது பாருங்கள். இந்த அம்ப்ரெல்லாவை வச்சு கூட நீங்கள் டாட்டட் லைன் வரைஞ்சி பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்கேல் கூட இங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு ஸ்ட்ரைட் டாட்டட் லைன் வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த அம்ப்ரெல்லாவோட இந்த எண்டும் பாருங்களேன். ஸோ இங்கே நான் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன்னா, ஸோ இங்கே நமக்கு ஸ்பேஸ் இருக்கா? அப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு எந்த போட் இருக்குது? ப்ளூ தான் இருக்குது. அதுக்கடுத்து தான் நமக்கு க்ரீன் இருக்குது. ஸோ ப்ளூ வந்து எந்த பொசிஷனில் இருக்குது? ஃபோர்த்து பொசிஷனில் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் ரெட் இருக்குது, செகண்ட் பொசிஷனில் பிங்க் இருக்குது, தேர்ட் பொசிஷனில் வந்து நமக்கு எல்லோ இருக்குது, ஃபோர்த்து பொசிஷனில் வந்து ப்ளூ இருக்குது. ஏன்னா இந்த அம்ப்ரெல்லா வந்து இதுக்கப்புறம் தான் இருக்குது பாருங்கள். க்ரீன் பாருங்கள், க்ரீனோட அம்ப்ரெல்லா வந்து ப்ளூக்கு கொஞ்சம் பின்னாடி தான் இருக்குது. ஸோ இது ஃபோர்த்தில் இருக்குது. அப்போ க்ரீன் எந்த பொசிஷனில் இருக்குது? ஃபிஃப்த்து பொசிஷனில் இருக்குது. ஸோ ப்ளூ நமக்கு ஃபஸ்ட்டு கேட்டிருக்கனால நான் வந்து ஃபோர்த்துன்னு ஃபஸ்ட்டு எழுதுறேன். ஃபோர்த்து ஸ்பெல்லிங் சொல்லுங்கள். FORTH.
or T H. ஸோ ஃபோரோட ஸ்பெல்லிங் எழுதிட்டு TH மட்டும் அட்டாச் பண்ணணும். அண்ட் க்ரீனோட பொசிஷன் என்ன சொல்லியிருந்தோம்? ஃபிஃப்த் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. FIFTH ஃபிஃப்த். ஓகேவா? நெக்ஸ்ட் இது லாஸ்ட் சம் பாருங்க. ரைட் த பொசிஷன் ஆஃப் பிங்க் அண்ட் ஆரஞ்ச் போட்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் த பிக்சர். ஸோ பிங்க் வந்து எந்த பொசிஷனில் இருக்கு? செகண்ட். அப்போ இந்த டேஷ்ல செகண்ட் எழுதணும். செகண்ட் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. எஸ் இ சி ஓ என் டி SECOND செகண்ட். நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்ச் போட் கேட்டிருக்காங்க. ஆரஞ்ச் போட் எந்த பொசிஷனில் இருக்கு? 1 2 3 4 5 6 சிக்ஸ்த் பொசிஷனில் இருக்கு. அப்போ நம்ம சிக்ஸ்த்துன்னு எழுதணும். SIXTH சிக்ஸோட ஸ்பெல்லிங் போட்டுட்டு TH மட்டும் அட்டாச் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து கொஸ்டின் பார்க்கணும். இப்போ விச் கலர் கேட்டாங்கன்னா நம்ம கலர் எழுதியிருக்கோம். விச் பொசிஷன் கேட்டாங்கன்னா நம்ம ஃபஸ்ட் இருக்கா, செகண்ட் இருக்கா, தேர்ட் இருக்கா, ஃபோர்த் இருக்கா, ஃபிஃப்த் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ கொஸ்டினை வந்து நல்லா ரீட் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து கேலண்டர். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு மந்தோட கேலண்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் மந்தோட கேலண்டர் கொடுத்துருக்காங்க. லுக் அட் த மந்த் ஆஃப் ஆகஸ்ட் இன் த கேலண்டர் கிவன் பிலோ. ஸோ ஆகஸ்ட் மந்தில் வந்து டோட்டலாக எத்தனை டேஸ் இருக்கும்? 31 டேஸ் இருக்கும். சரியா? 1ல் ஸ்டார்ட் ஆகி 31 வரைக்கும் இருக்கும் ஆகஸ்டில். ஸோ இதெல்லாம் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா டேஸ் இருக்குது. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ இதெல்லாமே டேட்ஸ் இருக்குது. எந்தெந்த டேல என்னென்ன ஃபங்க்ஷன் வருது இல்லை என்னென்ன ஈவெண்ட்ஸ் வருதுன்றது ரெட் லெட்டர் பண்ணி அதுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எந்தெந்த ஈவெண்ட்ஸ் இருக்குன்னு. இப்போ இந்த கேலண்டரை நல்லா பார்த்துக்கோங்க. ரீட் த கேலண்டர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஓகேவா? கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஏசம் ஓணம் வில் பி செலிப்ரேட்டட் ஆன் விச் டே ஆஃப் த மந்த். ஸோ விச் டே கேட்குறாங்க. ஓகேவா? டேட் கேட்கல, டே கேட்குறாங்க. ஸோ கொஸ்டினை வந்து நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணணும். எந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓணம் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஓணம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ ஓணம் எந்த டேயில் செலிப்ரேட் பண்ணுறாங்க? அப்போ இதுக்கு நேராக நம்ம மேலே பார்க்கணும். என்ன இருக்குது? டியூஸ்டே இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம இந்த பாக்ஸில் வந்து நம்ம டியூஸ்டே எழுதணும். ஸோ டியூஸ்டேக்கு ஸ்பெல்லிங் தெரிஞ்சால் தான் எழுத முடியும். இப்போ உங்களை மாதிரி ஒரு கிட் தான் டியூஸ்டே ஸ்பெல்லிங் எழுத போகிறாங்க. ஓகே. TUSDAY Tuesday. நெக்ஸ்ட் செகண்ட் பி கொஸ்டின் பாருங்க. when is the independence day celebrated? ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டே எங்கே இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ நமக்கு வந்து when is the independence day celebrated கேட்குறாங்க. எப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த டேட்டில் இருக்குது பாருங்க. ஆகஸ்ட் 15. ஸோ இந்த மந்த் வந்து ஆகஸ்ட், டேட் வந்து 15. அப்போ நம்ம என்ன எழுதணும்? ஆகஸ்ட் 15th அப்படின்னு எழுதணும். இல்லைன்னா 15th ஆகஸ்ட்னு எழுதணும். 15th TH மேலே போடணும். 15 போட்டு மேலே TH அட்டாச் பண்ணோன்னா 15th ஆகஸ்ட். ஆகஸ்ட் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. AUGUST ஆகஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சீசம் பாருங்க. ரக்ஷா பந்தன் இஸ் ஆன் டேஷ் வெனஸ்டே ஆஃப் திஸ் மந்த். ஸோ ரக்ஷா பந்தன் வந்து எந்த வெனஸ்டே, இந்த மந்தில் எந்த வெனஸ்டேல வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரக்ஷா பந்தன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே இருக்குது? 30th இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வெனஸ்டே தான். இது எத்தனாவது வெனஸ்டேன்றது தான் நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வெனஸ்டே, 2 வந்து ஃபர்ஸ்ட் வெனஸ்டே, 9 வந்து செகண்ட் வெனஸ்டே,
16 வந்து தேர்ட் வெனஸ்டே, 23 வந்து ஃபோர்த் வெனஸ்டே அண்ட் 30 வந்து ஃபிஃப்த் வெனஸ்டே. ஸோ அப்போது ஃபிஃப்த் வெனஸ்டே தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போது 5 போட்டு நீங்கள் டிஹெச் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபிஃப்த் ஸ்பெல்லிங் எழுதலாம். ஃபிஃப்த் ஸ்பெல்லிங் என்னது? FIFTH. FIFTH. ஸோ இது ரெண்டில் நீங்கள் எந்த ஆன்சர்னாலும் எழுதிக்கலாம். ஆர் திஸ். ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஆக்டிவிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அவுட் இஃப் எனி ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் celebrated their birthday in the month of August. Mark it on the calendar. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து ஆகஸ்ட்டில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கேலண்டரில் மார்க் பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்களை மாதிரி கிட்ஸ் சொன்னேன் இல்லையா, அவங்களோட பர்த்டே வந்து ஆகஸ்ட் மந்த் தான் வரும். ஆகஸ்ட் டேட் என்னது உங்கள் பர்த்டே? 23. ஸோ 23 அவங்களோட பர்த்டே. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் லாஸ்ட் கான்செப்டில் இருக்கிறோம். ஜெர்சி நம்பர் 17 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெர்சி நம்பர்னால் என்னது யாருக்காச்சும் தெரியுமா? ஸோ இப்போ நம்ம நிறையா ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்லாம் பார்ப்போம். அதில் நிறையா பிளேயர்ஸ் இருப்பாங்க, அத்லெட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஜெர்சி நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஜெர்சி நம்பர் கொடுக்கறதால நமக்கு வந்து ஈஸியாக அந்த பிளேயர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு வந்து அந்த பர்டிகுலர் மேட்ச்சை வந்து நம்ம வந்து பார்க்குறப்போ நமக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். நம்ம இப்போ வந்து ஜெர்சி நம்பர் 16th பிளேயரோட ஃபேனாக இருக்கோம் அப்படின்னா அவங்கள பற்றின அவங்க ஸ்கோர் ஈஸியாக நம்ம வந்து அந்த நம்பரை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அது வந்து ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், எக்ஸைட்டடாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் ஜெர்சி நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு பிளேயர் இருக்கான் இல்லையா, இவனுக்கு வந்து ஜெர்சி நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 17 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு கேர்ள் நிற்கிறாங்க பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, த பிளேயர் வியரிங் ஜெர்சி நம்பர் 17 இஸ் பிளேயிங் வெரி வெல். ஸோ இங்கே ஒரு பிளேயர் இருக்காங்க, அவங்க 17 ஜெர்சி நம்பர் வந்து வியர் பண்ணியிருக்காங்க, அவங்க ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இங்கே ஒரு பாய் நிற்கிறான் இல்லையா, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஹீஸ் ஆரியா. இந்த பிளேயரோட நேம் வந்து என்னது? ஆரியா அப்படின்னு சொல்கிறான். மை ஃபேவரைட் பிளேயர். ஸோ இவனோட ஃபேவரைட் பிளேயரான். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்பர்ஸ் அப்படின்றது நம்ம லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் நிறைய விஷயங்களை நம்ம நம்பர்ஸ் பார்ப்போம். ஒரு பஸ்ஸில் போகிறோன்னா பஸ்க்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதில் தான் நம்ம ஏறி போவோம். கரெக்டாக? இப்போ ஒரு வீடு தேடி போகிறோம், ஒரு ஹவுஸ்க்கு போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு ஒரு டோர் நம்பர் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்கூலில் இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா ட்ரெயினுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்பர்ஸ் அப்படின்றது நம்ம லைஃப்பில் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0ல் இருந்து 9 வரைக்கும் தான். 0ல் இருந்து 9 வரைக்கும் தான். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இந்த நம்பர்ஸே தான் வந்து நமக்கு கம்பைன் ஆகி 1 டிஜிட் நம்பர், 2 டிஜிட் நம்பர், 3 டிஜிட் நம்பர், 4 டிஜிட் நம்பர்னு நமக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அண்ட் ஆல்சோ என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஆரிஜினேட்டட் இன் இந்தியா. இந்தியாவிலேருந்து தான் இது வந்து உருவாச்சு, ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா? ஸோ இந்தியாவில் தான் வந்து இதை என்ன பண்ணாங்க? கிரியேட் பண்ணாங்க. ஓகேவா? மேட் பண்ணாங்க. ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.